ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 2. ஊட்டிக்கும் குன்னூருக்கும் நடுவில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து கிளம்பிகிட்ருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கே போனாலும் நமக்கு இந்த ஏறி இறங்குற வேலை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் போல். Some journeys aren't about the destination. Some journeys are meant to show you something else. அப்படி இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற ஒரு பிளேஸ் தான் நீல்கிரிஸோட ஒரு சூப்பர் ஹிடன் ஜெம்னு சொல்லலாம். ஊட்டியிலிருந்து ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் தள்ளி க்ரௌட் இல்லாமல் ஃபுல் நேச்சராக இருக்கும். பியோர் ஹில் வில்லேஜ் இது. மிஸ்டி மவுண்டன்ஸ், க்ரீன் டீ எஸ்டேட், சைலண்ட் வேலி, லிட்ரலி இது ஒரு மினி ஹெவன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் மேஜிக்கல் ஜேர்னி. கிண்ணக்கரை ரீச் பண்ணுறதுக்கு ரோட் கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும். ஹேர்பின் பென்ஸ், ஸ்டீப் கிளைம்ஸ் அண்ட் சில பிளேசஸில் வந்து ஆஃப் ரோடும் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், வியூ சூப்பராக இருக்கும். நம்ம வரப்போ மிஸ்ட் வந்து லேயர்ஸாக தெரியுது. அது ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சம்டைம்ஸ் வந்து வைல்ட் அனிமல்ஸ் க்ராஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து நிற்கிற பிளேஸ் வந்து எமரால்ட் லேக். இது வந்து நீல்கிரிஸோட ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வாட்டர் வந்து சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ க்ரீனிஷ் ப்ளூ கலரில் தெரியுமாமா. நார்மலி ஊட்டி சைடில் க்ரௌட் இருக்கும். பட் ஆனால் எமரால்ட் லேக் சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக வந்து இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப். இதை தாண்டி தான் நம்ம வந்து கிண்ணக்கரை போவோம். இங்கே கொஞ்ச நேரம் நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஹோட்டல் சபரீஷ். அங்கேருந்து அப்படியே திரும்பினோன்னா கிண்ணக்கரை போகிற ரோடு. கிண்ணக்கரை வந்து இங்கேருந்து ஒரு 26 கிலோமீட்டர்ஸ். இந்த ரூட்டில் நம்ம போகிறோம். கிண்ணக்கரை வந்து ஒரு கமர்ஷியலான டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. இங்கே வந்து நிறைய பழங்குடி மக்கள் வந்து இருக்காங்க. படுகாஸ், இருக்குலா அண்டு குறும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நான் பேர் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அவங்களோட ஃபுட் கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாமே வந்து இன்னும் ஒரு சிலதெல்லாம் வந்து மாறாமல் தான் இருக்குது. இங்கே இருக்க வீடு எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக பட் ஹெரிடேஜ் ஃபீல் வந்து கொடுக்குது. எல்லா பீப்புளுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்களோட ஒரு ஸ்மைல் போதும் நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு. ஒரு பெஸ்ட் திங் கிண்ணக்கரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கே மினிட்க்கு மினிட் வந்து கிளைமேட் சேஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் நல்ல சூரியன் சுள்ளுன்னு அடிக்குது, அடுத்த நிமிஷமே வந்து க்ளவுட் ஃபார்ம் ஆகி மழை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இங்கே ஒரு அன்டச்டு சைலன்ஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. நம்மளும் வந்து கிண்ணக்கரை கிட்ட ரீச் ஆகிறதுக்காக போயிட்டோம். பட் அப்போ தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணாங்க. எதுக்குன்னு பார்த்தா கிண்ணக்கரைக்குள்ளே அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் வந்ததே கிண்ணக்கரைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு தான், அந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான். பட் அங்கேயே விடல அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னென்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க அலோ பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது வந்து November 1. அதுக்கப்புறம் வந்து அலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத அங்கே இருக்க யாராச்சும் இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி இதுக்கப்புறம் போகிறவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு அங்கே ஃபீலான ஒரு விஷயம் வந்து இந்த போர்ட் சைனை நீங்கள் வந்து முன்னாடியே வச்சுருந்தீங்க, அந்த கிண்ணக்கரை 26 கிலோமீட்டர்ஸ் என்ட்ராகிறப்ப வச்சுருந்தோம் அப்படின்னா யாரும் அதுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா வந்தவங்க எல்லாருமே திரும்பி திரும்பி தான் போனாங்க. பட் ஈவன் தோ நம்ம வந்து கிண்ணக்கரைக்குள்ளே என்ட்ரு ஆகலை அப்படின்னாலுமே இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வரும். அதையும் செக் பண்ணி பாருங்கள். See you all in the next video guys. Bye bye.